Glory, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை உயர்த்தும்படியாக இந்த இடத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மன்னா இன்றைக்கு அவருக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையும் உத்தமமாய் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைப்போமா? ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிற நாம் அவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்ல வந்திருக்கோம். ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை போற்றி பாட வந்திருக்கிறோம். நீங்கள் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்ல வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே, இதோ இந்த அறை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆண்டவரே இந்த அறை முழுவதும் தெளிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஒரு ஜெப குறிப்போடு இந்த இடத்துல இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஆராதனை முழுவதும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனையை, கர்த்தரை ஆண்டவரே உயர்த்துகிற ஆராதனை, உம்மை துதித்து மகிமைப்படுத்த தேவன் கிருபை கொடுக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கர்த்தரை மகிமையாய் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த, நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினாலே எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவர் செய்த நன்மைகளை நினைத்து எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன், தேவானே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போய் கிடந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர்.
எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, என்னை பூரண சுகமாக்கினீ. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், முள்முடி தாங்கி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், ஐயா எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை
தட்டி அவரை துதிப்போமா? எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் செய்த அனைத்து உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஓ ரப ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது ஓ ரிமந்தனி யோ கலப ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ஓமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையில் இருந்து எங்களை நினைத்தவரே உமக்கு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த அதிசயங்கள் 1000 உண்டு ஆண்டவரே, அதை விவரிக்க முடியாது என்று சொல்லி உம்மை உயர்த்தி உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஓ ரப ஷலத ரந்தனி கடபலத ரக்கபலது ஓ ரிப ஷலத ரந்தனி கடமனத ரக்கபலது. ஓ we worship you master. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரப ஷலத ரந்தனி கடபலத ரக்கபலது. ஓ we worship you master. hallelujah. நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மை நோக்கி பார்க்கிற எதிரிகளை பார்த்து நம்மை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அதை உண்மையாய் உணர்ந்தவர்களாய் எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய், வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. என்னை எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. எலியாவில் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவில் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. ஆமென்.
ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரே அப்பா, நாங்கள் அஞ்சுவதில்லை ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர், நீர் தாசருக்கு நீதியாய் இருக்கிறீர் என்று சொல்லி உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர் என்று உம்மை உயர்த்தி நாங்கள் பாடுகிறோம். ஓரி மந்தனியோ கலபாஷலதரந்தனி கடபலதரந்தனி கடபலதரகபலது. ஓ we worship you master. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் செய்த எல்லா கிருபைக்கும் மேலான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஓ எங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற நீர் பெரியவர் என்று சொல்லி உம்மை உயர்த்தி நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. ஓ ரபஷலதரந்தனி கடபலதரகபலதரந்தனி கடபலது. we worship you master. hallelujah. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஒவ்வொரு நாளும் நீர் செய்த எல்லா மேன்மையான காரியங்களையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. ஷலதரந்தனி கடபலதரகபலது. ஓ ரிமந்தனியோ கலமோஷலதரந்தனி கடபலது. hallelujah. hallelujah. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா. ஹல்லேலூயா. ஷலதரந்தனி கடமனது ரிபந்தனி யூகல மூஷலதர கபலது. ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். தம்புரோடு வீணையோடு கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ள அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். கரங்களை தட்டி அவரை துதிப்பீர்களா? அல்லேலூயா. ஓ, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. சுவாசமுள்ளவனாகி ஜீவனுள்ளவர்களாய் தேவனை துதிப்போமா? ஓ, நீர் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, ஓ ரபா ஷலதர கபலத ரந்தனி கடபலது, ஒரு துடிப்புள்ள வாலிபனாய் ஆண்டவரே நல்லா துதிப்பீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஓ ரபா ஷலதரந்தனி கடபலதரந்தனி கடபலர கபலது, ஓ ரிபா ஷபலதரந்தனி கடபலதர கபலதரந்தனி கடபலதர கபலது, ஓ ரிபா ஷலதரந்தனி கடபலதரந்தனி கடபலதரந்தனி, ஓ ரபா கலபு ஷபலதர கபலது. ஓ உம்மை துதித்து புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் ஆராதிக்கிற தேவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ உம்மை துதித்து புகழ்ந்து பாடுகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்து வந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வைத்திருக்கிற தயவிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஷபலதர கபலது, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க பாத்திரரே நாங்கள் துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களால எல்லாம் ஆகும் என்று சொல்லி, நாங்கள் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபலத ரந்தனி கடவலத ரக்கமனந்திரியோந்தனி மாக்கலம் உஷபலத ரக்கபலது. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படியா இந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். நம்ம ஒருவேளை ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு இருக்கலாம். அந்த நெருக்கங்களையும் அந்த ஒடுக்கி இருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய பாதத்தில் கொடுத்துட்டு, ஓ ரபா ஷலத ரந்தனி கடபலது, இந்த அலங்கார வாசலுக்குள்ள நம்ம நுழைந்து நிற்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுமந்து செல்கிறவர்களாய் எல்லா நொறுக்கப்பட்ட இடங்களிலேயும் கர்த்தர் கட்டுவிக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து
ரிபஷலத ரந்தனி கடமனது ரிமந்தனி யூ கல மூஷபலத ரக்கபலத ரந்தனி கடமனது. ஆண்டவரை உயர்த்தி உள்ளத்தை திறந்து நீங்கள் பாடுவீங்களா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கும் தேவ வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். நாங்கள் இங்கே வந்தது சும்மா இல்லை ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கும்படியாய், உண்மையில நாங்கள் அன்பு கூறும்படியாய், என்னுடைய யெகோவா தேவனை துதிக்கும்படியாய் இந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி உண்மையான அன்போடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அதை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே நிகழ்ச்சியை தந்திடுதே, தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே இயேசுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே இயேசுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே இயேசுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே இயேசுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே,
செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகுவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சிவாயே. நாங்கள் ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகுவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சிவாயே. நாங்கள் ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகுவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சிவாயே. கரங்களை நல்லா தட்டி ஓரா பாஷலதரந்தனி கடபலதர கபலது ஓரி பந்தனி ஓரி பாக்கல பாஷலதரந்தனி கடபலது ஓரா பாஷலதரந்தனி கடபலதரந்தனி கடபலது. இதோ நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறேன் என்று நீ சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரவலகட பூஷலதரந்தனி கடபலது ஓ ரமாந்தனி யோகல பாஷபலதர கபலது. ஓ நான் மாறாதவர் என்று சொல்லுகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிமந்தனி யோகல பாஷபலதரந்தர கடபலர கபலது ஓ ரிமந்தனி யோகல பாஷபலதர கபலதரந்தனி கடபலது ஓ ரிமந்தனி யோகலவா. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் இயேசுவின் நாமத்தாலே கட்டப்படட்டும் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தாலே கட்டப்படட்டும். ஓ ரிமலகட பாஷலதர கபலது மேல ஸ்தலத்தில் கட்டப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புவீராக. என் தேவன் உமக்குள்ளாய் கட்டி எழுப்புவீராக. ஓ ரபா பாபா 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 கபலதரந்தனி கடபலது. நீ வைக்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ரிமகல பாஷபலதர கபலதரந்தனி கடபலது. ஓ ஆசீர்வாதமான வாழ்வு உனக்கு உண்டு என்று சொல்லி உன் கர்த்தர் சொல்லுகிறார். ரிமகல பாஷபலதரந்தனி கடபலர கபலது ஓ ரிபாஷபலதரந்தனி கடபலர கபலதரந்தனி கடபலர கபலது ஓ ரிமகல பாஷலதரந்தனி கடபலது. நான் உன்னை உயர்த்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ரிமகல பாஷலதர கபலதரந்தனி கடபலது. ஓ சுடு குடும்ப சூழ்நிலை மாறும் சொல்லி கர்த்தர் சொல்றார். ரிமகல பாஷலதரந்தனி கடபலர கபலது. உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிமந்தனி யோகல பாஷபலதர கபலதரந்தனி கடபலது. உன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ரிமகல பாஷலதரந்தனி கடபலதர கபலது. ஓமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. ஓ நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இதோ வான தேவ தூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலும் ஓ எங்களுடைய சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ துதிக்கு பாத்திரர், நீர் கணத்துக்கு பாத்திரர், நீர் மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபஷலதரந்தனி கடபலதரந்தனி யோகல மாஷபலதர கபலது ஓ ரிமந்தனி யோகல வந்தனி யோகல பூஷலதர கபலதரந்தனி கடபலது. ஓ மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபஷலதரந்தனி கடபலதர கபலது. ஓ மே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் ஆண்டவரே. கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. இதோ உம்மையே பற்றி கொண்ட குடும்பத்தினராய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் ஒரு மனதோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நம்பி நிற்கிறோம். ஓ இஸ்ரவேல் ஆண்டவரே, உம்மையே நம்பி நிற்கிறது ஆண்டவரே. எங்களை வெட்கப்படாதபடி செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ இந்த வெறுமையான மண் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய கர்த்தர் நீர் பெரியவர் என்று சொல்லி, ஓ நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் சாரோனின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லி உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஓ ரல கந்தனி யோ ஷபலத ரக்கபலது ரிமந்தனி யோ கலமோ ஷபலது. எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொரு நாளும்
எங்களை நடத்தின கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை மேன்மை ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தள்ளும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தின அந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அந்த ஆவியானவர் நம்ம மீது அசைவாடும்படியாய், நம்ம வீட்டு மேல் அசைவாடும்படியாய். ஓ ரபா ஷலத ரந்தனி கடபலத ரந்தனி கடமனது. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. செங்கடல் மீது அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மீது அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே. பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எல்லா தடைகள் மேல் அசைவாடுமே. இதோ முற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய கர்த்தர் ஆண்டவரே, நீர் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், நாங்கள் ஆராதிக்கிறவர், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை உணர்ந்தவர்களாய் இதோ உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய கர்த்தர் நீர் மாறாதவராய் இருக்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எல்லா துதிகன மகிமையும் பிதாவே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த அறையில் யார் யார் தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை என் கர்த்தர் சந்திக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணுங்க. ஆண்டவரே, தோல்வியின் வாழ்க்கை மாறி ஆண்டவரே ஜெயமாய் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டித்தனையான நன்மையினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே இங்கிருந்து நீர் அனுப்பும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 10வது அதிகாரம். சிஸ்டர் ஏஞ்சல் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கீதம் 10. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு.
தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். துன்மார்க்கனும் பொல்லாதவனுமா இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்ல முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸஸ் சொல்லுவாங்க. Psalm 92 verse 1 and 2. It is good to praise the Lord and make music to your name, O Most High, proclaiming your love in the morning and faithfulness at night. When my father and my mother forsake me, then the Lord and when take me up. Be strong, be brave. You are never alone. May those who bless you be blessed, and those who curse you be cursed. Numbers 24:9. Submit yourself then to God, resist the devil, and he will flee from you. Ask and it will be given to you. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக இப்போ நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கொடுத்து ஆசீர்வதித்ததை ஆண்டவரே நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அங்கீகரிக்கும்படியாக நம்ம செபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக உம்முடைய பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் கர்த்தர் படைக்கிற காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, படைத்த கரங்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் மேன்மைப்படுத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பெருக பண்ணும்படியாய் பெரிய ஜாதியாய் ஆக்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை உயர்த்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காணிக்கைகள் நம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, காணிக்கை கொடுக்க முடியலையேன்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அவர்களையும் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கடன் இருக்கிற பிள்ளைகள் கடனிலிருந்து வெளியேற முற்றிலுமாய் ஆண்டவரே கடன் அடைக்கத்தக்கதாக அவருடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனெல்லாம் தகப்பனே. ஆமென். இப்பொழுது மகன் ரயான் டேனி வந்து ஒரு பாடல் பாடுகிற வேளையிலே கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவை
ஜனங்களை பேர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வருகிற வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலே டெஃபேத் நோவா மார்டின் பிரதருடைய மகன் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இன்றைய தினத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 51வது அதிகாரம் 11வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதே 15ஆம் தேதி இன்றைய தினத்திலே மகன் டெல்வின் பிரதாப் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது உபாகமத்தின் புஸ்தகத்திலே 31:8 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலே மகள் செல்சியா தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிரதர் ஆண்டனி ஜஸ்டின் அவர்களுடைய மகள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 49:15 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதே 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலே பிரதர் ஜவுலி ஏபி அவர்கள் சிஸ்டர் ஜாக்லின் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 121:5 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். வருகிற வாரத்தில் சபையினுடைய ஆராதனை இதே சனிக்கிழமையில் இதே இடத்தில் வைத்து 8:30 10:30 மணி வரையிலும் நடக்கிறது. உபவாச ஜெபம் மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் சண்டேஸில் அது இருக்கும். மென்ஸ் மீட்டிங் மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையில் இருக்கும். காட்டேஜ் மீட்டிங் இல்லைனா பைபிள் ஸ்டடி, விமென்ஸ் ஃபெலோஷிப் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கும். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இதற்காக ஜெபிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஏசப்பா இந்த நாளிலுமே சபையாராக ஏசப்பா இந்த நாளிலே ஏசப்பா ஏசப்பா ஆராதிக்க செய்த கிருபைக்கா நன்றி ராஜா. ஏசப்பா இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்தீங்க ராஜா. ஏசப்பா நன்றி செலுத்துறேன் ராஜா. நன்றி 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 ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. ஏசப்பா இப்போதான் ஏசப்பா ஸ்தோத்திரம்பா. ஏசப்பா இந்த ஏசப்பா கம்மிங் வீக்கில் யார் யார் பர்த்டேஸ் இன்னும் மேரேஜ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ ஏசப்பா அவங்களெல்லாம் ஆசீர்வாதங்க ராஜா. ஏசப்பா அவங்களுக்கு இசப்பா வாக்குத்தத்தின்படி இசப்பா அவங்களை நீர் ஆசீர்வாதமாக நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ராஜா. நன்றி துதிக்கிறேன் ராஜா. இசப்பா படைக்கப்பட்ட காணிக்கைக்காக வருகிறேன் ராஜா. இசப்பா அதை ஆசீர்வாதங்க ராஜா. இசப்பா நீ தந்ததுலேருந்து இசப்பா நாங்கள் சிறுபதி இசப்பா இசப்பா உங்களுக்கு தந்திருக்கிறோம் ராஜா. இசப்பா நீர் இசப்பா அங்கீகரிங்க ராஜா. இசப்பா அது இசப்பா இசப்பா சபைக்கு இசப்பா இசப்பா ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. நன்றி துதிக்கிறேன் இசப்பா. இப்போதான் இசப்பா சுதரம்பா இசப்பா நாங்களே இசப்பா இசப்பா வசனத்தை கேட்க போகிறேன் ராஜா. இசப்பா அதை எங்களை ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களோட பேசுங்க ராஜா. இசப்பா அதை எங்களை இதுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. இசப்பா மீதி என்ன நேரம் முழுதும் கூட இருங்க. உங்களுடைய திருத்தால் திரும்பி பண்ண நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆமாம், கர்த்தர் இன்றைக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தமானது எரேமியா 32:27. The book of Jeremiah chapter 32 verse 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யாரு? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார். அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும், இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்முடைய ஆண்டவரை பற்றி, அவருடைய குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் சோர்ந்து போவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயுமே நம்ம கீழே போய் விழுவதே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்ம வேர் பிரித்து அவருடைய பிள்ளையாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய பக்கத்திலே அவருடைய பிள்ளையாய் அவர் வைத்திருக்கிறார். அப்போ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இந்த உலகத்தில் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம முதல்ல பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்க, வீட்டுக்கு போனாங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ காலகட்டங்கள்லாம் அப்படி இல்லை. எல்லாம் பணம் பணம் பணம்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே இப்போ ஃபுட்டு உட்பட எல்லாமே ஒரு கார்ப்பரேட் லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமான சூழ்நிலைகளை இந்த உலகம் உருவாக்கி கொடுத்துருக்கிறது. அப்போ உலகத்துக்கு கூட நம்ம போகும் பொழுது ஆண்டவரை விட்டு விலகிராமல் நம்ம ஆண்டவரை பிடித்து வாழ்வது இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு அதிசயமான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் டேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி வேதத்தின் அடிப்படையிலிருந்து ஒரு சில குவாலிட்டியை பார்த்துட்டு ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்கள், ஒரு விசுவாசியாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு நமக்கு எவைகள் முக்கியமாக இருக்கிறது, அதை எதை வைத்து ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் மூலியமாக நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி இங்கிருந்து கடந்து போக போகிறோம். யோவான் 2வது அதிகாரத்தில் 1-11 அந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம், நம்ம சும்மா ஒரு கதை மாதிரி நம்ம பார்த்துருவோம். யோவான் 2வது அதிகாரத்தில் 1-11 வசனங்கள் முடிய பார்த்தோன்னா கானா ஊரில் நடக்கிற கல்யாணத்தை குறித்து நாம் பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஏசப்பாவோட ஃபஸ்ட்டு மிராக்கிள் அங்கே தான் நடந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம வேலையில் பாதுகாப்பு வேணும், நம்முடைய சம்பாதிக்கிற காசை பத்திரப்படுத்துறதுக்கு ஞானம் கொடுக்கறது கர்த்தர் தான் கொடுப்பார். அப்போ நம்மளுக்கு வேலையை நல்ல ஒரு வேலை வேணும்னா அதையும் கர்த்தர் தான் நம்மளுக்கு வழி திறக்க முடியும். அப்போ அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த கானா ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அங்கே வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. இயேசுவின் தாய் 3வது வசனத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இதுதான் வார்த்தை. அவள் வேலைக்காரவங்கள மரியாள் கூப்பிட்டுட்டு இயேசுவை காமித்து, இவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதை செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டுன்னா, நீங்கள் எனக்கு நோய் இருக்குது எனக்கு விடுதலையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருப்பீங்க, அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஆனால் அதிலிருந்து வெளியே வரணும்னா யோபு இதை தான் செஞ்சான், எனக்கு பயந்தது எனக்கு நேர்ந்தது அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது. அதை பேசி நம்ம சிங்காசனத்துக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை முடிந்து ஆண்டவருக்கு முன்பதாக அந்த வார்த்தைகள் வந்து நிற்கும். அதனால் நம்ம வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தை பரிசுத்தமுள்ள வார்த்தைகளாய், மற்றவர்களை மட்டுப்படுத்தாமல் கனப்படுத்துகிற வார்த்தைகளாய் அது இருக்க வேண்டும். ஈஸியாக யாரையும் தூக்கி போட்டு பேசிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் இங்கே நிற்கும்போது மரியாள் சொல்லுகிறாள், இந்த இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ இயேசு அங்கே கடந்து வராரு.
யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. நல்லா கவனிங்க, அவங்க வேலைக்காரரை கூப்பிடுறாங்க. அங்கே இருக்கிற கச்சாடிகள் 6 கச்சாடிகள் இருக்குது. ஒவ்வொரு கச்சாடியிலையும் 2-3 குடம் தண்ணீர் அதில் ஊற்ற முடியும். அது உளவு கொள்ளளவு உள்ளதா அந்த கச்சாடிகள் இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது. இயேசு வேலைக்காரர்களை நோக்கி 7வது வசனத்தில் ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நல்லா கவனிங்க, அவர் சொன்னது ஒன்று தான், அவங்க சொல்லி கொடுத்தது ஒன்று தான். இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான். அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இயேசு என்ன செய்வார்ன்றது தெரியும். இயேசு வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா, அதுவும் கல்யாண வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா, அவர் இருக்கிற இடம் எங்கே இருந்தாலும் சரி அதில் குறைவுன்றது இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன ஒரு சூழ்நிலையில் இக்கட்டில் இருந்தாலும் சரி, இது சான்ஸே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆனால் நம்முடைய கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் எல்லாமே ஆகும்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 5வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று வசனம் சொல்கிறது. verse 9, can you go to verse 9? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன நினைக்க முடியாதோ, எது செய்ய முடியல நம்மளாலன்னு இருக்கிறோமோ, அந்த ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்ம எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சங்கீதம் 136:4 வாசித்தோன்னா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறார். இந்த இடத்துல இயேசு சொன்னதெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னா எவ்வளோ பெரிய காரியம், ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குன்னா எவ்வளோ பெரிய காரியம்னாலும் நம்ம செய்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். உனக்கு இந்த வேணும்னாக்க உனக்கு 4000 எனக்கு நீ டெபாசிட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே இந்த 4000 தேடி நம்ம ஓடுவோம். எப்படியாவது அதை வாங்கி நம்ம கொடுத்துடணும், இந்த வேலை எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே ஆண்டவர் சொன்னதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. மரியாள் சொன்னது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கைக்கு நேரம் நம்ம கடந்து போகும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனித்து அந்த வார்த்தையின்படி நம்ம செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அந்த வார்த்தைக்கு ஒப்பிடும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, வாழ்கிற அந்த வாழ்க்கையை மாற்றும் பொழுது ஆண்டவரால் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். அந்த இடத்துல அவன் கீழ்ப்படிதலோடு அதை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த தொட்டியை நிரப்ப சொன்னார், அந்த ஜாடிகளை நிரப்ப சொன்னார். நிரம்பினோடனே 8வது வசனம் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்டு வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன் நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். அப்போ ஆண்டவர் எந்த குவாலிட்டியும் குறையாமல் நல்ல ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல ஆண்டவர் வைத்து போனார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய என்ன தேவை இருந்தாலும் சரி, அந்த தேவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்படி அவர் அதிசயங்களை பண்ணுகிறார்? அவர் ஒருவராய் அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 86வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீர் ஒருவரே கர்த்தர்னு இன்னைக்கு பிள்ளைகள் பாட்டு பாடினாங்க. இங்கே வார்த்தை சொல்லுது, நீர் ஒருவரே தேவன்.
நீர் மட்டும்தான் தேவன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி என்னென்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி உபாகமத்தில் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை மட்டும் சார்ந்து வாழும் பொழுது இவரால் கூடும் என்பதை நம்ம நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடாக இருந்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அந்த வார்த்தையில் என்ன நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ, சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வசனங்களை, இந்த கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு சொல்கிறாரு. அடுத்ததாக மத்தேயு 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய, மத்தேயு 9வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய வசனங்களை வாசிக்கனா நான் அதை கரெக்டாக அப்படியே நம்ம சொல்லி முடிச்சிருவோம். இங்கே 2 குருடர்களை இங்கு காண்பிக்கிறாங்க. அந்த குருடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு கண்ணு தெரியணுன்றதுக்காக தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பின்னாடி வாசிங்க 28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். Verse 30. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். 31. அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 குருடர்கள், அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது. இயேசு போகிறாருன்னு தெரிஞ்சோடனே அவங்களுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு காரியம் நம்பிக்கை, அவ்வளோதான். வேறு எதுவும் தெரியாது. இயேசு எப்படி இருப்பாருலாம் அவங்களுக்கு தெரியாது, பார்த்தது கிடையாது. ஆனால் இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் இயேசு அந்த இடமாய் கடந்து போகும் பொழுது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். இயேசு அவர்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வி தான் ஆண்டவர் கேட்குறாரு. என்னால் இதை செய்ய முடியும், நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லும் பொழுது அவருடைய கண்களை தொட்டு ஆண்டவர் சுகமாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல் யோவான் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் மணி வேளையில் ஆண்டவருடைய சீஷர்கள் அங்கே கடந்து போவாங்க. பேதுரும் யோவானும் அந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து போகும்போது பிறவியிலிருந்து நடக்க முடியாமல் சப்பானியாக இருந்த ஒரு மனிதன், அவன் பிச்சைக்காரன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவன் கைலாகு வாங்குகிறவனாக இருந்தான். அவன் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவனாக வாசலில் உட்கார முடியாது, யாராவது கொண்டு அந்த அலங்கார வாசலிலே கொண்டு வைப்பார்கள். இவங்க பேதுரும் யோவானும் உள்ளே போகும் பொழுது அவர்களை உற்று பார்க்குறான், ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது அவனுடைய கால்கள் பலன் கொண்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு டாக்டரால் முடியாத ஒரு காரியம், ஒரு மெடிக்கலால் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு காரியத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் கிரியை செய்கிறார். தண்ணி திராட்சை ரசமாக மாறுது. இங்கே பிறவி சப்பானி ஆண்டவர் அவனுக்கு கால்களை திடப்படுத்துகிறாரு. கண்கள் குருடாக இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவர் பக்கத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையே தெரியாமல் கண்களை மூடிட்டு குருடு மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆண்டவரால் முடியும், நான் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்தா போதும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்குற இடங்களை நம்ம விட்டு போயிடுறோம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய வேலை காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளில் நம்ம முதலாவது கர்த்தரை நம்புவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நம்புவதை காட்டிலும் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பெற்றதலாக இருப்பது நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ மனுஷனையோ ராஜாக்களையோ நம்ம நம்ப வேண்டியதே இல்லை. இந்த உலகத்தில் முதலாவது நாம் நம்ப வேண்டியது கர்த்தர் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரை நம்பி நம்ம நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் குறைவுபட்டு இருக்கிறதோ, ஒருவேளை கண்கள் தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் டக்குன்னு வருது, அதனால் சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசி ஒருவர் இருப்பார். அந்த தீர்க்கதரிசி அந்த தேசத்தில் உள்ள ராஜாவுக்கு அந்த தேசத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை சொல்லிக்கிட்டே இருப்பார்.
இப்போ சிரியா ராஜா தன்னுடைய படைகளோடு கூட அந்த தேசத்திற்கு வந்து அவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பல முறை முயற்சி செய்தும் இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் ஜெயிக்கவே முடியலை. அவன் எங்கே போய் பாளையம் இறங்கினாலும் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ராஜா, சிறிய ராஜாவுக்கு ரொம்ப ஒரு மனசங்கடமாயிருது. அப்போ நான் எங்கே போகிறேன்றது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், நமக்குள்ள ஒரு ஒற்றன் இருக்கிறான் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நியூஸ் தெரியணும்னா யாராவது அந்த இடத்துல இருக்கிறவங்க சொன்னால் தான் நம்ம வெளியில் நியூஸ் தெரியும். அப்போ இந்த ராஜா வந்து, சிறிய ராஜா அந்த படை தளபதிகளை அழைத்து ஆண்டவர் வந்து அந்த ராஜா வந்து கேட்குறாரு, யார் இங்கே இருக்கிறத போய் அங்கே சொல்கிறது, யார் அந்த ஒற்றன் என்னிடத்துல சொல்லுங்கள். எத்தனையோ முறை நான் முயற்சி பண்ணியாச்சு, ஆனால் அவங்கள ஜெயிக்க முடியலன்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஒரே ஒரு சோல்ஜர் சொல்லுவான், அப்படியெல்லாம் ஆண்டவரே, அங்கே ஒரு தீர்க்கதரிசி அவருடைய தேசத்தில் இருக்கிறார், உம்முடைய பள்ளி அறையில் நீர் என்ன பேசுகிறீரோ அதை போய் அவன் ராஜா கிட்ட சொல்லுவான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பாதுகாக்கணும்னா கூட ஆண்டவர் அற்புதமான முறையிலே ஆண்டவர் பாதுகாக்கிறார். நம்முடைய ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவனுடைய பெட்ரூமில் என்ன பேசினாலும், பள்ளி அறைன்னு சொன்னால் பெட்ரூமு, அந்த பெட்ரூமில் பேசுகிற நீங்கள் ரகசியம் பேசினா கூட அதை ஆண்டவர், அந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அந்த தேவன் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இப்போ இவனுக்கு என்னென்னா, ராஜா மேலே இருந்த கண்ணு போயிட்டு அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசி மேலே கண்ணு போயிடுச்சு. இப்போ ராஜாவை தூக்க வேணாம், முதல்ல தீர்க்கதரிசியை தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதிகாலையிலேயே படைகளை கொண்டு போய் அங்கே இறக்குறான். எல்லா சிறிய படைகளும் அவனை சுற்றி வந்து நிற்கிது. எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் கதவை திறந்தானா உள்ளே பூந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. இப்போ அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் வெளியில் கதவை திறந்து வெளியில் வர்றான். அவன் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சிரியாவின் படைகள் சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு அவன் போய் தீர்க்கதரிசிட்ட சொல்லுவான், சிரியாவின் படை உள்ளே வந்துருச்சு, இப்போ நம்ம வீட்டை சுற்றி நிற்கிது அப்படின்னு சொல்லி. நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ஆராதிச்சிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு 4 போலீஸ் உள்ளே வந்துருச்சு, நம்ம என்ன நினைப்போம்? வெளியில் ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் உள்ள போலீஸ் வந்துருச்சுன்னா நம்ம விழுந்து ஓடுறதுக்கு எப்படா வெளியில் ஓடுவோன்னு நம்ம பார்ப்போமா, இல்லை வாட் எவர் த சிச்சுவேஷன் கம்ஸ் ஆண்டவருக்காக நம்ம ஃபேஸ் பண்ணுவோன்னு சொல்லி நம்ம நிற்போமா? அந்த நிலைமையில் தான் அந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்க. அங்கே தீர்க்கதரிசி உள்ளே உட்காந்துருக்கிறாரு, வேலைக்காரன் வெளியில் பார்த்துட்டு உள்ளே ஓடுறான். உள்ளே ஓடி போய் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறான், ஐயா சிரியா ராஜா படையோட உள்ளே சுற்றிட்டான், ஐயா நம்மளை தூக்கிட்டாங்க, இன்றைக்கி முடிஞ்சுன்ற மாதிரி சொல்கிறான். அவன் சொல்லுவான், அவர்களை பார்க்கலாம் நமக்கு இருக்கிற பாதுகாப்பாக பாருன்னு சொல்லி. அவன் மலை முழுவதையும் பாருன்னு சொல்லும் பொழுது அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மலை முழுவதும் ரதங்களும் குதிரைகளும் இருக்கிற தேவ தூதர்கள் நிரம்பி அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தார்களாம். அல்லேலூயா. நம்ம உண்மையிலே ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருந்தோன்னா நீங்கள் வீட்டை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆண்டவரை கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றிலும், உங்கள் வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு வேலி அடைச்சி ஆண்டவர் யாரை வச்சுருப்பார்? தேவ தூதர்களை வைத்திருப்பார். யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் மேலே கை போடணும்னு தான் வருவாங்க. உனக்கு எதிரான உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த தீர்க்கதரிசியை தூக்க வந்தவங்கெல்லாம் சுற்றி நிற்கும் பொழுது இவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை தீர்க்கதரிசி திறக்கும்படியாய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். இவனுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற பாதுகாப்பு இந்த சிரியா படையை காட்டிலும் பெரிய பாதுகாப்பாக இருந்தது. அல்லேலூயா. இப்போ இவன் அவனுடைய கண்கள் மயக்கம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறான். யார்? தீர்க்கதரிசி. இப்போ சிரியா படையில் உள்ளவங்கெல்லாம் ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. அவர்கள் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்துவான். நிறுத்திட்டு இவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறியா நீ செய்யணும்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய கண்கள், அவன் முன்னாடி நிற்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் எல்லாரும் திறக்கப்படும். இப்போ யார் முன்னாடி அவங்க நிற்கிறாங்க? இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நடுவில் இவங்க போய் சிரியா நாட்டில் உள்ளவங்க நிற்கிறாங்க. இப்போ இவங்களை சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய படை சூழ்ந்து நிற்கிறது. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிரும். அவர்களை விருந்து பண்ணி அந்த ராஜா அங்கிருந்து அனுப்புவான். எதுக்காக சொல்கிறேன்னா, அநேக நேரங்கள் நம்முடைய கர்த்தருடைய வல்லமை புரிந்து கொள்ளாத ஜனமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது கர்த்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அவர் எவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர், அவர் எவ்வளவு வல்ல
வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்பின ஜனங்களை அவர் புறம்ப தள்ளாத தேவன். அவரை நம்பி நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்த வல்லமையுள்ள தேவன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் வேலையில் பிரச்சனை வரும், அநேக நேரங்களில் குடும்பங்களில் பிரச்சனை வரும். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நமக்கு தேவையானது வேலையா, நல்ல இன்க்ரிமெண்ட்டாக, நல்ல போனஸ் உள்ள நல்ல கம்பெனியில் வேலை வேணுமா, அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். உங்களுடைய கம்பெனி யாருனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது? உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா உங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால கர்த்தர் உங்களால் அதை குறைபட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த கம்பெனி திவாலாச்சுன்னா, இல்லை லாஸ்ட்டில் போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? கம்பெனி க்ளோஸ்டுப்பா, நீ வெளியில் போ அப்படின்றவாங்க. ஆனால் உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் அந்த கம்பெனியை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய சர்வைவல், உங்களுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பதற்கே ஆண்டவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருந்தோன்னா, அவருடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை யாரையும் நீங்கள் தூக்கி கீழே வெளில போட்டுருவீங்களா? போட மாட்டோம். ஏன்னா நம்ம பிள்ளைகள் இல்லையா, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள், அவங்க விசேஷித்தமானவர்கள். அப்போ நம்மளை எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் கிரியை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். நல்லா கவனிங்க. மனுஷனால் ஒரு லிமிட் தான். ஒரு ஆளை நீங்கள் ட்ரா பண்ண சொல்கிறீங்கன்னா ஒரு ஆளை ஒரு லிமிட்டுக்கு வரைக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. எனக்கு இவ்வளோதான்ப்பா காசு இருக்குது, இவ்வளோதான்ப்பா திராணி இருக்குது, என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போவீங்க. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டு மனுஷனால் கூடாத காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை அவர் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம். The book of Isaiah chapter 59 verse 1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த பாடுகள் மத்தியில் போகிறீர்களோ, எந்த வேதனையின் மத்தியில் போகிறீர்களோ, அந்த அத்தனை வேதனைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ரெண்டாவது, அவர் மீது நம்பிக்கையாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். சங்கீதம் 113 9வது வசனம் இப்படியாது. Psalms 113 chapter verse 9 says, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார், ஹல்லேலூயா என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், குழந்தை இல்லாட்டாலும் ஆமாம் அவரால் குழந்தைய கொடுக்க முடியும். அண்ணால் ஒரே ஒரு குழந்தை கிடைக்காதான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தா. ஆண்டவர் 6 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தார். மூத்த பிள்ளை அவன் தேசத்துக்கே தீர்க்கதரிசி, ராஜாவை அபிஷேகம் பண்ணதே சாலமோன் தான். அப்போ ஆண்டவரால் கூடாத காரியம் அது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். இது அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அடுத்து மத்தேயு 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தானே. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போ ஆண்டவர் வார்த்தைக்கு பின்னாடி மெய்யாகவே இல்லை மெய்யாகவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்மையான சத்தியமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வார்த்தையில் வரும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே என்ன சுச்சுவேஷன்னா, பேய் பிடித்திருக்கிற ஒரு பிசாசினால் பிடிபட்டிருக்கிற ஒரு மகனை கொண்டு ஒரு தகப்பனார் கொண்டு வரார். சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியலை. இயேசு வராரு, இயேசு துரத்துறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த காரியத்தை எங்களால் ஏன் செய்ய முடியலை
அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அது உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அப்போ நம்மளுடைய அவிசுவாசம் காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு அது முடக்கி போடுகிறது. அப்போ நம்மளால் எல்லாம் செய்ய முடியும்னு ஆண்டவரே சொல்கிறாரு. அவர் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லி அது அப்புறம் போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குறதெல்லாம் ஆமாம், ஜெயண்ட் வீல் அளவுக்குலாம் நம்மளுக்கெல்லாம் விசுவாசம் தேவையில்லை. துண்டு கடுகு, நீங்கள்லாம் சமைக்கிற ஆளுகள் தான், இன்றைக்கி பேச்சுலர்ஸும் இங்கே இருக்கீங்க, சமைக்கிறீங்க நல்லா. கடுகளவு இவ்வளோ கூட இருக்காது, உங்களுக்கு தெரியும் அளவு. அந்த கடுகளவு விசுவாசத்தோடு உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நேற்று விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இதை அது ரொம்ப டீப்பாக போக வேணாம். விசுவாசம்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோன்னா, விசுவாசிக்கு எல்லாத்துக்கும் விசுவாசத்துக்கு என்னுடைய தகப்பன் ஆபிரகாமை சொல்லுவோம். ஆபிரகாம் ரோமர் 4 எடுத்து வாசித்தீங்கன்னா, அதை ஜஸ்ட்டு நான் சொல்லிட்டு போயிடுறேன். அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் அப்படின்னு வசனம் வரும். சரியா? ஏன்னு சொன்னால், ஆபிரகாம் விசுவாசத்தில் இருக்கிறதுனால, ஒரு விசுவாசினா நீங்கள் உண்மையிலே ஃபெய்த்தில் இருக்கீங்கன்னா அந்த ஃபெய்த்து செத்து போனதை பார்க்க விடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் சரீரம் செத்து போச்சு, சாராளோட கர்ப்பம் செத்து போச்சு. ஆனால் அதை அவன் எண்ணாது இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை திங்க் பண்ணவே இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, செத்து போய் கிடக்குதுனாக்கா அந்த சூழ்நிலையை பார்த்து நெஞ்சில் அடித்து அழுதுகிட்டு இருக்கோம். ஐயையோ இந்த வேலை எனக்கு கிடைக்கலையே, ஐயையோ இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கலையே, ஐயையோ போனஸ் கிடைக்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர, ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த சுச்சுவேஷனையே அவன் வச்சுக்க மாட்டான் லைஃப்பில். அவன் லைஃப்பில் வச்சுக்கிட்டதெல்லாம் அவன் செத்து போனதை அவன் பார்க்குறதே கிடையாது. அவன் பார்க்காததுனால தான் அவன் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்க முடிந்தது. அப்போ எப்போ நம்ம கர்த்தர் மேலே விசுவாசம் நமக்கு பெருகும் தெரியுமா? நம்ம சூழ்நிலையை செத்து கிடந்தாலும் அந்த செத்து கிடந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால், அந்த செத்து கிடக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உயிரோடு எழுப்பிடுவார். ஹல்லேலூயா. அப்படி தான் அவனுக்கு சூழ்நிலையில் அவன் சரீரம் செத்து போனதாக இருந்ததாகவும் அவருடைய சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தாலும் கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தமானது அவனுடைய வாழ்க்கையிலே பலனை கொடுத்து அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தது. ஈசாக்கு எப்படி வந்தான்? அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை எப்படி இருந்தான்? அவன் ஆள் செழிப்பாக இருந்தான். செழிப்பாக இருந்த சீமானோட பிள்ளை, ஒரே பிள்ளை. அப்போ எப்படி இருந்தான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ அவன் அதை எண்ணாதிருந்தான். மரித்து போனவைகளை குறித்து அவன் கவலைப்படலை, அதை குறித்து நினச்சிக்கிட்டு இருக்கல. அது சுத்தமாக அவன் வாழ்க்கையிலே அதை நினைக்காம ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மீது அவன் விசுவாசமாக இருந்தபடினாலே, இன்னொரு வார்த்தையில் அதே ரோமர் 4 பார்த்தீங்கன்னா, வாக்கு தத்தத்தை பண்ணதில் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு ஒரு வசனம் வரும். சரியா? அப்போ எப்படின்னா, விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமுக்கு மட்டும்தாங்க இந்த வார்த்தையை நான் வாசித்திருக்கேன். ஆபிரகாமுக்கு தவிர வேறு யாருக்குமே அப்படி கிடையாது. அதனால தான் அவனுக்கு வயசான பிறகும் ஆண்டவர் செத்து போச்சுன்னதை உயிரோடு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம், மரித்து போன சரீரம், மரித்து போன கர்ப்பம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், அவன் மரித்தவைகளை நினைக்காமல் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவன் எண்ணினபடினாலே அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். வாக்கு தத்துவத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் அளவுக்கு என்னால் விசுவாசத்தில் போக முடியல நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா ஆபிரகாமை போல் நீங்களும் நானும் ஒரு மனுஷன்தான், ஒரு மனுஷி தான். அப்போ நம்மளால் முடியும், நம்மளால் ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாக இருக்க முடியும். அப்போ நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக நீங்கள் ஆண்டவர் பக்கத்தில் போகிறீங்களோ ஆண்டவர் அந்தளவுக்கு உங்களை உயர்த்துவார். லாசரு இறந்து போயிட்டான். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சாப்டர். லாசரு இறந்து போயிட்டான். ஆண்டவர் 4 நாள் கழித்து டிலே ஆகி வராரு. அங்கே வந்த உடனே அங்கே லாசரு மரித்து கிடக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கல்லை புரட்டு அப்படின்றாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்லலை. லாசருவே வெளியே வா. அப்போ மரித்து போய் கிடந்த அந்த லாசருவை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற சீலைகள் எல்லாவற்றையும் கலத்திட்டு அந்த செத்து கிடந்த அந்த லாசருவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஜீவனை கொடுத்தது.
நல்லா கவனிச்சுக்காங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொடுத்தது. ஆண்டவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், லாசருவே வெளியே வா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. செத்து கிடந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். உங்கள் சூழ்நிலை இன்றைக்கி மரித்து போய் கிடக்கும் என்று சொன்னால், இன்றைக்கி விசுவாசத்தில் நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலையை நீங்கள் விசுவாசமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வாசித்த வசனத்தின்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். உங்கள் சூழ்நிலை மரித்து கிடந்தாலும் அது உயிரோடு எழும்பி வரும். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அதை எழும்பி நிற்க பண்ணுவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அன்னாளை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல் ஆண்டவர் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்போ மத்தேயு 17வது அதிகாரத்தில் 20வது வசனம், மத்தேயு 17வது அதிகாரத்தில் 20வது வசனம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம திருப்பி உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்குன்னு ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. நம்மளால் ஒரு சில காரியங்கள் முடியும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கிறார் அந்த விசுவாசத்தினால. அப்போ மார்க்கு 16, 17, 18 எல்லாரும் எடுத்து வச்சுக்க போகிறோம். மார்க்கு 16வது அதிகாரம் 17, 18 வாசிப்போமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நெக்ஸ்ட் வேர்ஸ். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அப்போ ஆண்டவர் சொல்கிற அந்த 2 வசனத்தில் சொல்லப்படும் 17, 18 சொன்னதன்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 17 என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இப்போ ஒரு பிசாசு பிடிச்ச ஆள் உங்கள் முன்னாடி உட்கார்ந்தா நீங்களும் நானும் விசுவாசி தானே? அப்படி தானே? நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கீங்க. உங்கள் முன்னாடி பிசாசு பிடிச்ச ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தா தைரியமாக உங்களால் விரட்ட முடியுமா? பிசாசை விரட்ட முடியுமா? அப்போ ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம பிசாசுகளை துரத்துவோம்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் இருந்தாராம். இதனை பிரசங்கத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னது, மாமனார் சொன்னது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன் மிகவும் வெளியில் பரிசுத்தமாய் அந்நிய பாஷையில் பேசி ரொம்பவும் ஆண்டவருக்குள்ளே இருப்பதை போல் ஒரு மனிதன் வாழ்ந்தானாம். அந்த சபையில் விசுவாசி, சரிங்களா? ஒரு சபையில் அந்த மனுஷன் முன்னாடி ஒரு பேய் இருக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நம்மளால் எல்லாமே செய்ய முடியும்னு வசனம் சொல்லுது, பிசாசு ஓடுன்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம விசுவாசிகளே நம்ம துரத்த முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் போய் தலையில் கையை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ பிசாசேன்னாராம். இது சொல்லிச்சான், நீயும் நானும் போன வாரம் தண்ணி அடித்த மேடம் மறந்துட்டியான்னு கேட்டுச்சான். அப்போ நம்மளே பாவத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வெளி அலங்காரமாய் நாம் பரிசுத்தவான் போல காட்டிக்கொள்ளும் பொழுது பிசாசு நம்மளுக்கு கீழ்ப்படியாது. கிறிஸ்தவ உண்மையான விசுவாசத்தில் உள்ள பிள்ளைகள், விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாக இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் அதை செயல்படுத்த முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம சொன்னால் பிசாசு ஓடணும்னு சொன்னால் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், நம்முடைய ஆண்டவர் மீது இருக்கிற விசுவாசத்தில் நம்ம இருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படித உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். வெளியில் நல்ல பிள்ளையாக காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே பயங்கர அழுக்க வச்சிட்டு இருந்தோன்னா பிசாசு ஓடாது. ஆமாம், இதை எல்லாருமே வேடிக்கையாக சொல்லுவாங்க. சபைகளில், அநேக சபைகளில் இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகள் அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்களால் பிசாசு துரத்த முடியாததுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க வெளியில் எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எல்லாம் டாட்டு போட்டு எல்லாம் ஓகே தான், ஜெபம் பண்ண சொன்னால் பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிசாசு பிடித்த அவர்கள் மீது கை வைக்கும் பொழுது அவர்களை பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நவமான பாஷைகளை நீங்கள் பேசுவீங்க. நெக்ஸ்ட் வேர்ஸ். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்களை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். அப்போ நம்ம உண்மையிலேயே ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம பிசாசை துரத்தணும். நம்ம சர்ப்பங்களை எடுப்பார்கள்னு சொன்னால் விச் கிராஃப்ட்லாம் நம்மளை ஒன்றுமே அணுகாது.
ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு வந்து விச் கிராஃப்ட் மேலே ஒரு எப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்காது. எனக்கெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பிசாசுனால என்னை மேற்கொள்ள முடியுன்ற ஒரு துளி நம்பிக்கை கூட எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி ஃப்ளாப், அவன் ஃபெயிலியர் லைஃப்பில் தான் அவன் இருக்கான். அவனுக்கு ஏன் அந்த ஃபெயிலியர் லைஃப் வந்ததுன்னா அவனுடைய மேட்டிமைனால். அவன் நான் கடவுளுக்கு மேலே நான் இருப்பேன்னு சொல்லி தன்னை அவன் மேட்டிமைப்படுத்தினபடியினாலே ஆண்டவர் அவனை தள்ளினார். அப்போ 1% கூட எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது விச் கிராஃப்ட் மேலேயோ பிசாசு மேலேயோ நம்மளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போ யாராவது நமக்கு வந்து விச் கிராஃப்ட் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் டோன்ட் பிலீவ் இட். ஆமாம், ஆண்டவர் நாமத்தினால நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். உங்களை அணுகவே அணுகாது. நீங்கள் அதை பிரேக் பண்ண முடியும். ஏன்னா விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளத்தில் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு வசனம் சொல்லுது. சாது சுந்தர் சிங் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய சாட்சி நல்லா தெரியும். அவர் போய் சாப்பிட்ட வீட்டில், அவருடைய வீட்டில் அவர் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து விஷம் வச்சு கலந்து வச்சுட்டாங்க. அவர் சாப்பிட்டுட்டார். காலையில் எழுந்திரிச்சு நார்மலாக எழுந்திரிச்சு வெளில போனார். அவர் ஊழியம் பண்ணி கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக ஊழியம் பண்ணி அவர் வாழ்க்கையை வந்து ஆண்டவருக்கு முன்பதாக வாழ்ந்தார். அப்போ ஒரு விசுவாசியாக இருக்கிற நீங்களும் நானும் அதே குவாலிட்டியில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்மளை வந்து எந்த விச் கிராஃப்ட்டும் நம்மளை எதுவும் செய்யாது. அடுத்தது நம்ம சாதுவுக்கு ஏதுவாக எது குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு வசனம் சொல்லுது. பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வந்து கடிக்கும், ஆனால் அவன் சாக மாட்டான். அவனை எல்லாரும் சபிக்கப்பட்டவன் பார்ப்பாங்க, அவன் சாக போகிறான்னு நினைப்பாங்க, ஆனால் அவன் சாக மாட்டான். ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நமக்கு பெரிதாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் உங்களை அணுகாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு சொன்னால் எந்த ஆயுதமும், அது விச் கிராஃப்டாக இருக்கலாம், உங்கள் மேலே இருக்கிற பொறாமையாக இருக்கலாம், வன்கண்களாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மனுஷன் நம்ம நல்லா இருந்துட்டோம்னா அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அவன் ஆசீர்வாதத்தை பார்க்குறத விட அவன் வயிற்றுச்சல்லே உட்காந்துருப்பான். அதனால தான் அவன் அங்கேயே உட்காந்துருக்கிறான். நம்ம ஆண்டவரை பிடிச்சி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மளை நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்துறது கர்த்தர், நம்ம பேரை உயர்த்துறது கர்த்தர், நல்ல நம்ம கம்பெனியில் நம்ம பேரை வெளியில் கொண்டு வர்றது கர்த்தர். அப்போ இவ்வளோ தூரம் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழும் பொழுது, விசுவாசிகளாய் வாழும் பொழுது இவை அனைத்தும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கடைசி வார்த்தையில் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது என்ன தெரியுங்களா? இது சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு கூட ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார். வேத வசனத்திலிருந்து சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால ஒருத்தர் வியாதியஸ்தராக இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் கை வச்சு ஜெபிச்சிங்கன்னா அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இது ஆண்டவர் வைத்திருக்கிற சுதந்திரம். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டால் எத்தனை பேருக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணி எழுப்பி கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்றத யோசித்துக்கோங்க. நர்ஸ் இருக்கீங்க, ஆமாம், டாக்டர்லாம் இருக்கீங்க, ஆமாம், நீங்கள் யோசிங்க. உங்கள் கைப்பட்டால் சுகம் உண்டாகணும், உங்கள் கையில் சுகம் இருக்கணும். ஆமாம், நிறையா நீங்கள் போய் இருக்கிற இடத்துல வேலை ஸ்தலத்தில் யாராவது முடியலைன்னு வந்திருப்பான், நீங்கள் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணிங்கன்னா சுகம் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றணும். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வர வர கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்கள் யாவன, ஆமாம், நீங்கள் தலையில் கை வச்சு ஜெபிச்சிங்கன்னா அவன் சுகம் ஆகி நல்லா போயிடுவான். அவனுடைய சோர்ந்து போய் வந்திருக்கிறான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவனுக்காக 2 நிமிஷம் அவன் இடத்துல பேசுங்க. ஆண்டவர் வார்த்தையை வச்சு நீங்கள் அவனை பேசுங்க. இன்றைக்கி அநேகர் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங் வந்து கேட்குறாங்க, ஸ்பீச் வந்து கேட்குறாங்க. மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சில் அவன் என்ன சொல்கிறான்னா, மனுஷனாக இருக்கிற நீ உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வேதத்திலிருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிந்ததன்படி கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துறது கர்த்தர்னா, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர்னு சொன்னால் அது எந்த பிசாசாலையும் எந்த மனுஷனாலையும் அதை தடை செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துறதுக்கு, உங்கள் தலையை உயர்த்துறதுக்கு, உங்கள் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு கர்த்தரால் மட்டும்தான் ஆகும். ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அவன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவன் படையை சுற்றி நிற்கிறான்.
ஆனால் அவனுடைய கண்கள், வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது அது ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுக்கு மயக்கம் உண்டாச்சான். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள அபிஷேகம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை விசுவாசிகளாக நம்ம வாழும் பொழுது தேசத்துக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை கொண்டு போய் சுகமாக இருக்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிற ஆளோ இல்லை வேலை ஸ்தலத்தில் முடியாமல் இருக்கிற ஆளோ உங்களால் சுகப்படுத்த முடியும், கர்த்தரால் முடியும். ஏன்னா இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அப்போ இன்னையிலிருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆமாம், பிசாசு வந்துச்சுன்னா டாட்டா பை பைன்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிடணும். பிசாசு உங்களை சேர்த்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை, விசுவாசமுள்ள வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்போ அடுத்ததாக நம்ம பார்த்தோம், உங்களால் அற்புதம் நடக்கும் பொழுதும் அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் யார் மகிமை அடைகிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். யார் மகிமை அடைகிறார்னா கர்த்தர் மட்டும்தான் அதில் மகிமை அடைவார். அல்லேலூயா. இது என்னால் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இதை இங்கேயே சொல்லிடுறேன். ஏன்னா பிசாசு மேட்டுமையாக இருந்ததுனால தான் ஆண்டவர் தள்ளி விட்டார். நம்ம அவனும் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக இருந்தவன் தான். அவன் இருக்கிறதுலையே ஏஞ்சல்ஸ்லேயே ரொம்ப ஸ்பெஷல் ஏஞ்சலாக இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக அவனை வச்சுருந்தார். ஆனால் அவனுடைய மேட்டிமையினால் விழுந்து போனான். என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிற வார்த்தையினால் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு இல்லை ஒரு ஆள் பலப்படுகிறான் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எந்த நேரத்துலையும் நமக்கு மேட்டிமை வந்துடக்கூடாது. இந்த வேலையை நீ செஞ்ச இல்லையா, இந்த வேலையினால தான் உனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சரின்னு சொல்லிக்கணும். ஆனால் போயிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இது நீர் எனக்கு கொடுத்ததே. அந்த மேட்டிமை நமக்கு வந்துடக்கூடாது. மேட்டிமை என்னைக்கு வருதோ நமக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க முடியாது. கர்த்தரால் ஆகும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த வல்லமையை நம்மளால் உணர முடியாது. நம்ம வேலை ஸ்தலத்தில் ஒரு சிலருக்கு நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். கூட இருக்கிற ஆள் அவங்க என்ன செய்வாங்கன்னா போட்டு கொடுத்து வேலை வாங்குவாங்க. இவங்க முன்னாடி நல்லா சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்க்ரூ பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி நெகட்டிவாக ஸ்க்ரூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்து வாழணும். உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வேணுமா, இன்க்ரிமெண்ட் வேணுமா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஆண்டவரை மட்டும் சார்ந்து விசுவாசித்து நீங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுடைய மத்தியில் அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம், ஆக்ட்ஸ் 19 verse 11 and 12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன என்று வேதம் சொல்லுகிறது. பவுல்கிட்ட அவன் ட்ரெஸ்ஸில் ஆடை இருக்கு இல்லைங்களா, அதில் ஆடையில் அவன் சரீரத்தில் உருமால்களையும் கச்சைகளையும் அப்போ பெல்ட்டையும் தூக்கி வியாதியாக இருக்கவங்க மேலே போட்டால் அது சுகமாயிருதான், அவனுக்கு அந்த வியாதியை சுகமாயிருதான். அப்போ ஆண்டவர் எவ்வளவு வல்லமையை அந்த இடத்துல வைத்திருந்துன்னு பாருங்க. பேதுரு நடந்து போவானா, வசனத்தில் சொல்லுது, பேதுரு நடந்து போவானா அவனுடைய நிழல் இருக்கு இல்லைங்களா, அந்த நிழல் பட்டு சுகமாகிற ஜனங்கள் இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆண்டவர் இடத்துல நம்ம போனது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, வார்த்தையில் வாழ்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆண்டவர் இந்த கிஃப்ட்ஸை நமக்கு கொடுப்பார். ஒரு விசுவாசியினால் இது செய்ய முடியலன்னு சொல்லக்கூடாது. இது பிசாசையை நான் துரத்த முடியலை, இவங்கள சொல்லி என்னால் இந்த மேற்கொண்டு வர முடியல, என்னால் வெளியில் வர முடியல அந்த போராட்டத்திலேருந்துன்னு சொல்லவே கூடாது. நம்மளுக்கு எல்லாவற்றிலும் மேலானவர் நம்முடைய கர்த்தர். நம்மை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு தகப்பனாக இருந்து நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். அப்போ அவர் சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படும். இப்போ இங்கே பவுலை பார்க்குறோம், அவருடைய கச்சைகளிலே அங்கே சுகம் உண்டானது. அப்போ அவ்வளோ பெரிய வல்லமையை ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு கொடுத்திருந்தார். அந்த வல்லமையை நமக்கு கொடுக்க நம்மளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். யாத்ராகமத்தில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், கதை மாதிரி சொல்லி முடிச்சிடறேன். 14வது அதிகாரத்தில் 15லிருந்து 30 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஒரு சில சின்ன சின்ன காரியங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு சுச்சுவேஷன் நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு சூழ்நிலை தான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார், உன்னை நான் விடுதலையாக்கி கொண்டு வருவேன், நீ எனக்கு ஆராதனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, கர்த்தருக்காக நாங்கள் ஆராதனை பண்ண போகிறோம், எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி தான் மோசையை கொண்டு போய் அங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் அவங்க ஜனங்களை மீட்டு கொண்டு போயிட்டுருக்கார். இப்போ கொண்டு போயிட்டுருக்க வழியில் செங்கடல் முன்னாடி நிற்கிறாங்க. பின்னாடி பார்த்தா பார்வோனின் சேனை நிற்கிது. இவங்க போகிறதுக்கு இடம் இல்லை. ஜனங்கள் இப்போ அவனை முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே யாத்ராகமத்தில் 16ல் 17வது யாத்ராகமம் 14ல் 15 வாசிப்போம்.
14 யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? சொல்லுங்க, வாசி. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு மோசேயை பார்த்து, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அங்கே முன்னாடி செங்கடல் இருக்குது, இப்போ அவனால் முன்னாடி கடந்து போக முடியாது. பின்னாடி பார்வோன் சேனை வந்துருச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுன்றார். இப்போ அவங்க போன்னு சொன்னோடனே இவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு வழி தான் செங்கடல் மட்டும்தான், அதுக்குள்ளே தான் அவன் போக முடியும். பின்னாடி போனால் பார்வோன் சேனை. அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் சொன்ன பிறகு, என் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். நெக்ஸ்ட் வாஸ். எகிப்தியர் உங்களுக்கு பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களுக்கு இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனிலும் அவன் ரதங்களின் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். நெக்ஸ்ட் வாஸ். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். நல்ல கவனிங்க, இது நடக்கும் பொழுது எகிப்தியர்களுக்கும் தெரியும் இதுதான் மெய்யான தெய்வன் என்று சொல்லி. இன்றைக்கி பாபிலோன் தேசம், அன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம், தானியேலில் நம்ம பார்த்தோம், பாபிலோன் தேசம் ஈரான் தேசம்தான். அது ஒரு காலத்தில் கிறிஸ்தவ தேசமாக இருந்தது. டேனியலோட கல்லறை அங்கே தான் இருக்குது. அப்போ ஈரான் தேசம் ஒரு காலத்தில் கிறிஸ்தவ தேசமாக இருந்தது, மாறிடுச்சு. இங்கே ஆண்டவர் எகிப்தியர்கள் கண்டு இதுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய், அதில் கர்த்தர் மகிமை அடையும்படியாய் எகிப்தியர் அறிவார்கள், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல நான் மகிமை அடைவேன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட மோசேட்ட சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற கோலை உயர்த்தி கடலை 2 பலங்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 4 பேரை கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு காரியம் சொல்லி நடக்கலைன்னு வைங்களேன், அங்கே 4 பேருமே உங்களுக்கு தர்ம அடி கொடுப்பாங்க. இவர் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? உன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீ ஓங்கு அப்படின்றார். அங்கே நீட்டும் பொழுது செங்கல் 2 பழக்கும்னு சொல்லி அவனுக்கு எந்த இடத்துலையுமே டவுட் வரவே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அத்தனை ஆண்டு காலமாய் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். மோசே கர்த்தருடைய வார்த்தை பிறந்த உடனே அவன் கையில் இருந்த கோலை நீட்டினான்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்குறோம். அப்போ 2 செங்கடல் பிறகுது. பிளந்தவுடனே 30வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து போகிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரின் செய்த அந்த மகத்தான அவர்கள் அதுக்கு முன்னாடி 29 பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்ன பிறகு ஒரு தண்ணி இருந்த இடமாவே அந்த இடத்துல இல்லை. வெட்டாந்தரைன்றதுக்கு ஈரம் இல்லாத ஒரு இடத்த தான் நம்ம வெட்டாந்தரைன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு தண்ணி இருந்த இடம் சேரும் சகதியமாக தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த இடத்துல என்ன ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, செங்கடல் 2ஆய் பிளக்கும் பொழுது வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை தான் நான் செய்வேன்னு சொன்னார். அதை இவர்கள் செய்தார்கள். இப்போது அந்த பார்வோனுடைய சேனை நடுவாக வருது. இவங்க கடந்து போயாச்சு. இப்போ பார்வோனுடைய சேனை வரும் பொழுது மீண்டுமா அவனுடைய கரத்தை கோலை உயர்த்துறான். இப்போ அந்த கடல் மூடி அவர்களை கொன்று போட்டது என்று சொல்லி அந்த வேதத்தில் பார்க்குறோம். இதிலே கர்த்தர் அதில் ஜெயம் எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அந்த எகிப்தியர்களும் இதுவே தேவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். எகிப்து தேசம் கிறிஸ்தவ தேசமாக ஆகலை, ஆனால் ஈரான் தேசம் கிறிஸ்தவ தேசம். ஏன்னா அப்போ அது பாபிலோனில் ஆண்டவர் செய்த மகத்தான கிரியைகளின் நிமித்தமாய், ஆண்டவர் செய்த பெரிய பெரிய காரியங்கள் நிமித்தமாய் அங்கே இருந்த ராஜா தரியு ராஜா சொன்னால், இவங்களை தவிர வேறு தேவன் இல்லை, தானியேலின் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி தேசம் முழுவதும் வேறு தேவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் கட்டளையிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம முதலாவது வைத்து கொள்ளணும். இன்றைக்கி நம்ம பார்த்தோம், கீழ்ப்படிதல் நமக்கு முக்கியம். 2வது ஆண்டவருடைய மேலே விசுவாசம், ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை பாதுகாக்கிறது கர்த்தர், அதை நம்ம முதல்ல நம்பணும். ஆண்டவர் எவ்வளவு ஒரு சூழ்நிலைகளை, ஒரு சில சமயங்களில் ஆக்சிடெண்ட் பார்க்கும்போது ரொம்ப அந்த காரே அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே கவுந்து கிடக்கும்.
தலைகீழாக கவுந்து கிடக்கும். எத்தனையோ தடவை நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போனோடனே எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் பார்த்து நிதானமாக நடத்தி கொண்டு போவார். நம்முடைய வேலை ஸ்தலத்துலேயும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. சரி, உங்களுக்கு ப்ரொமோஷன் வரணும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரணும், போனஸ் வரணும்னு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் பட்டு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் இடத்துல சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அவர் பதில் தருகிறவராக இருப்பார். சங்கீதம் 55வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். அப்போ நான் அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரேயர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிறிஸ்தவனுக்கு ப்ரேயர் இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே சொல்ல முடியாது. எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவனே சொல்ல முடியாது. நமக்கு உண்மையாகவே பேசிக்காகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு ப்ரேயர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மார்க் 10வது அதிகாரத்தில் 42லேருந்து 52 வசனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் இருக்கிறான். பர்த்திமேயு என்ன பண்ணுறான்னா அவன் வாசலில் உட்காந்துருக்கிறான். அந்த வழியாக இயேசு கடந்து போகிறார். இவனும் குருடன் தான். இவன் அந்த இடத்துல போகும் பொழுது இயேசு இங்கே கடந்து போகிறார் என்பதை கேட்ட உடனே Chapter 10 verse 46 எரிகோவுக்கு வந்தார்கள். அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவருடைய சீஷர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். நெக்ஸ்ட் வேர்ஸ். அவன் நசரேனாய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நல்லா கவனிங்க. அந்த வழியாக இயேசு வந்த உடனே இவன் குரலை உயர்த்தி தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இவன் சத்தமாய் அவன் கூப்பிடுகிறான். கூப்பிடும் பொழுது அவன் நசரேனாய இயேசு வருகிறார் என்று அடுத்த வருஷம் சொல்லுமா நெக்ஸ்ட் ஒன். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நல்லா கவனிங்க. ஒரு தடை வருது, நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஒரு தடை வருதுன்னு சொன்னால் அந்த ப்ரேயரை நிப்பாட்டிடாதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க. அவன் பாருங்கள், பர்த்திமேயு அவனுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அப்போ உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய வேதனைகளை நீங்கள் உணர்ந்தவர்களாய் நீங்கள் செபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் உங்களுக்கு மீண்டும் போகிறதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒரு தடை வந்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தை அழுகுதுன்னொடனே அங்கேயே ப்ரேயரை நிப்பாட்டிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்போம், இன்னொரு தடை வரும், உடனே நிப்பாட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அப்படி இல்லை, அவன் மீண்டுமாய் அதிகமாக கூப்பிட ஆரம்பித்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்போ எல்லாரும் சுற்றி நிற்கிறவங்க அவங்கள பேசாதிருன்னு சொல்லி யாரெல்லாம் அதட்டினானோ அவங்க முன்னாடி இயேசு சொல்கிறாரு, அந்த பர்த்திமேயுவை கூட்டிகிட்டே வா அப்படின்னு சொல்கிறார். நல்லா யோசித்து பாருங்கள். அவனுங்க தான் சொன்னானுங்க நீ தொந்தரவு பண்ணாதேன்றாங்க, அவனை சத்தம் போடாதேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் முன்பதாகவே இயேசு பர்த்திமேயுவை கூட்டிட்டு வான்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் யாரெல்லாம் உங்கள் சூழ்நிலைகளில் அதட்டி கொண்டிருக்கிறார்களோ, அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் காணும்படியாக அவர்களுக்கு முன்பதாக உங்களை அழைத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா பர்திமேயு முன்னாடி வந்தவுடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய காரியங்களை அறிந்த கர்த்தர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதுன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். நமக்கு எல்லாமே செத்து போச்சு, என்னால் முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா இன்றைக்கி உங்கள் லைஃப்பை ஆண்டவருடைய கரத்தில் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நிமிஷம்லேருந்து நிற்போமா, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து. மகா மகத்துவமுள்ள தேவன் அவர். ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக நான் இருப்பேன். ஆண்டவரே கண்களில் மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போமா. உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எவைகள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, ஒரு வேளை நம்ம வேலைக்கு தேடலாம், நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தடைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே இந்த மரித்த சூழ்நிலையை என்னால் உயிர்ப்பிக்க முடியாது, இதை நீங்கள் உயிர்ப்பிங்க ஆண்டவரே. மரித்து போன என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உயிர்ப்பிக்க முடியாது ஆண்டவரே, என்னை நீங்கள் உயிர்ப்பிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் மேலே நீட்டப்படும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதற்கு எந்த மனுஷனாலையும் முடியாது, எந்த பிசாசினாலையும் முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ரிமந்தனி யோஷபலத ரக்கபலது, ஓ ரிமந்தன ஹடபூஷலத ரக்கபலத ரந்தனி கடமனது. ஒரு நாளும் கூட முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு
என்று சொல்லி ஆண்டவருடைய கை குறி போல கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம பார்த்தோம். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஓ ரபா ஷலத ரந்தனை கடமனத ரக்கபலத ரந்தனை கடபலத். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சூத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். எஸ் லார்ட். ஆண்டவரே, இதோ இங்கே இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு லாசருவை போல ஒருவேளை எனக்கு வழி திறக்கலை, என் சூழ்நிலை முற்றிலுமாய் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படியே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தங்களின் தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின்படியே அப்பா நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே கட்டவிழ்க்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வழிகள் திறக்கப்படட்டும். ஓ ரபா ஷலத ரந்தனி கடமனது. நீரே மெய்யான தேவன் என்று எங்களுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, இங்க இருக்கிற பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக, என் தேவன் ஒரு விசாலத்தை உண்டு பண்ணும்படியாக, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டு பண்ணும்படியாக, கர்த்தர் வழிகளை திறக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ரிபந்தனி யோகலா பூஷலத ரக்கபலது. ஆண்டவரே, இவர்கள் விசுவாசத்தில் வளரத்தக்கதாக ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாய், விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை அண்டிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கும்படியாக, அடுத்தவர்களை ஆண்டவரே அவமானப்படுத்துகிற வார்த்தைகளுடைய வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளிலிருந்து புறப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க செழிக்க பண்ணுங்க. இன்னைக்கு மரித்திருக்கிற எல்லா விசுவாசங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கட்டும். ஆண்டவரே, இவள் ஒவ்வொரு நாளும் இது கர்த்தர் செய்த நன்மை, என்னுடைய பாதுகாப்பு, கர்த்தர் எனக்கு பாதுகாப்பை கொடுத்தாருன்னு சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. எந்த இடத்துலையும் ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தாதபடிக்கு என் தேவன் எங்களுடைய மாம்ச சிந்தையை முற்றிலுமாய் நீக்கி போட்டு கர்த்தரை நாங்கள் மேன்மைப்படுத்த தேவன் கிருபை கொடுங்க. எங்களை தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து விட மாட்டாரான்னு சொல்லி காத்திருக்காங்களோ, உம்முடைய சமூகத்தில் நான் எனக்கு ஒரு ஏக்கத்தோடு இதுவரையிலும் காத்திருப்பார்கள் என்று சொன்னார், என் கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வருகிற வாரத்தில் ஊருக்கு செல்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பூரண கிருபை அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்கு சென்றாலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த நாசமோசங்களும் அணுகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ராஜா வீட்டு பிள்ளைகளை போல ஆசீர்வாதமாய் வேள தேவன் கிருபை கொடுங்க. எந்த மனச்சோர்வும் வராதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் எழும்ப பண்ணும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே. ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.